அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/12/2024 வியாழக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். லக்னத்தில் சூரியன் இருந்தால் உத்தமன் மற்றும் சூரன் ஜோதிடம் சொல்லுகிறது. அது எப்படி? சூரியனுக்கு ஒற்றை குணம்தான், நியாயம்தான். யாருக்காவது சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால், குறிப்பாக சந்திரன் சூரிய நட்சத்திரம் ஏறியிருந்தால், லக்னாதிபதி சூரிய நட்சத்திரம் பெற்றிருந்தால் அநேகமாக இப்படித்தான் இருப்பார்கள். எப்படி? வளவலா கொலா என்று பேச மாட்டார்கள். கூடிய மட்டில் உண்மையைத்தான் பேசுவார்கள். எல்லோரிடமும் வீணாக பழக மாட்டார்கள். பழகிய நபர்களை பகைக்க மாட்டார்கள். இதெல்லாம் இந்த சூரியனுக்கு உண்டான ஒரு குணம். நேர்மைக்கு உத்தரவாதம் தருகின்ற கிரகங்களில் சூரியனும் ஒன்று. அவரது இயல்பே உஷ்ணம். இதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது, கிடையாது. நீர் விழுந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் குணம் மாறும். ஆனால் நெருப்பு எல்லாவற்றையுமே பஸ்பமாக்கும். ஆகவே சூரியனது குணம் தனி. உத்தமன் சூரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையோருக்கு இது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இது நடக்காது. அந்த ஒரு சிலர் யார்? ஏனென்றால் நாம் ப்ளஸ்ஸையே தெரிந்து கொண்டால் போதாது, மைனஸையும் பார்க்க வேண்டும். எது நல்லதோ அவைகளை மட்டும் அறிந்து கொண்டால் போதாது, எது கெட்டது, அதற்கு மாறாக என்ன இருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும். அப்பொழுதுதானே அறிவு முழுமை பெறும். அந்த வகையில் சூரியன் 3 கூடையவன் நட்சத்திரம் பெற்று இருக்கின்றான். அது நல்லது தானே. 3ஆம் இடம் வீரம், வீரியம், முயற்சி, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்துகின்ற ஒரு திறன், இத்தனையும் உண்டே. இதில் என்ன தப்பு? அடுத்து ஒரு வார்த்தை வரும். அந்த 3க்கு உடையவன் நீச்சம் என்றார். சூரியன் 3க்குடையவன் நட்சத்திரம் பெற்று அந்த 3ஆம் இடத்துக்கு உடையவன் நீச்சம் பெற்றார். இவன் சூரன் அல்ல, ஆனால் உத்தமன். உத்தமன் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் சொல்லப்பட்டது உத்தமன் சூரன் என்று ஒரு வார்த்தை. உத்தமனாக இருப்பான், சூரனாக இருக்க முடியாது. இது ஏன்? 3ஆம் இடம்தான் வீரத்திற்கு. செவ்வாய் தான் இதற்கு ஆதிபத்தியம். செவ்வாய்க்கு தான் இதற்கு உரிமை உண்டு. போர், வீரம், வீரியம் இவையெல்லாம் 3ஆம் இடத்திற்கு சொந்தம், செவ்வாய்க்கும் சொந்தம். இந்த 3ஆம் இடத்து தன்மை இருக்கிறதா இல்லையா? அந்த 3ஆம் இடத்துக்கு உடையவன் நீச்சம் பெற்றால் இருட்டில் எப்படி கண் தெரியாதோ அதுபோல் இந்த குணம் பிரகாசிக்காது. எனவே சூரியன் லக்கணத்தில் இருந்து 3க்குடையவன் நட்சத்திரம் பெற்று அந்த 3க்கு உடையவன் நீச்சம் பெற்றால் அவன் உத்தமனாக இருப்பான், சந்தேகமில்லை. ஆனால் சூரனாக இருக்க மாட்டான். மற்றவர்கள் இந்த 3க்குடையவன் நீச்சம் பெறாத ஆனால் லக்கணத்தில் சூரியன் இருக்க பெற்றவர்கள் உத்தமனாகவும் இருப்பார்கள், சூரர்களாகவும் இருப்பார்கள். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஏற்படும் தடைகளை வென்று
உங்கள் லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக நீங்கள் துவக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, சற்று தாமதமானாலும் ஒரு சரியான வெற்றி தரக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் இயற்றும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வித்தைக்கு நல்ல மதிப்பு இன்று ஏற்படும். உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் பெரியவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய உண்மையான திறமையை அறிந்து கொள்வார்கள். நல்ல நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, தக்க நேரத்தில் தக்க உதவிகளை நீங்கள் பெறும் நாள். ஒரு வேலை முடிய வேண்டும், அதற்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது. தேவைப்படும் உதவிகள் உடனடியாக கிடைத்து அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இதுவெல்லாம் சிறந்த விஷயங்கள், இதெல்லாம் உயர்வான விஷயங்கள், இது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று விஷயங்களை நீங்கள் தரம் பிரிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் இந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஒரு நல்ல யோசனையை கையில் எடுத்து அதன்படி நீங்கள் நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்லதை நடத்த நீங்கள் படும் கஷ்டம் வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, கஷ்டமும் உண்டு, லாபமும் உண்டு. உழைப்பு அதிகம், கிடைக்கும் ஊதியம் அதைவிட அதிகம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் புத்திப்படி நடந்து எத்தனையோ பேர் யோசனை சொன்னார்கள், அவைகளையெல்லாம் புறந்தள்ளி உங்கள் யோசனைப்படி நடந்து எந்த அளவு வெற்றியை எதிர்பார்த்தீர்களோ அதை விட அதிகமாக பெறுவீர்கள். மிக மிக நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்டீர்கள், நல்ல திட்டம்தான். இந்த திட்டப்படி வெற்றி கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் இன்று செயல்பட முடியாமல் ஏதோ ஒரு தடையால் நின்று விடுகிறது. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு புதுவிதமான முயற்சி இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி. அந்த முயற்சி நன்மையை செய்யும், அடுத்தவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையும். மீனராசி அன்பர்களே, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு கண்டு அதன்படி நடந்து ஒரு நன்மையை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள்.
அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.